வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு பகடை அப்படிங்கிறது உருட்டப்படும் பொழுது 4ஐ விட பெரிய எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு பகடை அப்படிங்கிறதுனால 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம், இல்லை 4 விழுகலாம், இல்லை 5 விழுகலாம், 6 விழுகலாம். ஓகேங்களா? மொத்தம் 6 ஸ்பேசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 1லிருந்து 6 வரைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நிகழ்தகவுக்கான ஃபார்முலா probability of event is equal to n of e divided by n of s. n of e அப்படின்னா number of favorable chances. நமக்கு ஃபேவரபிளா எத்தனை சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது எத்தனை இருக்கு. ஓகேங்களா? n of s அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது எத்தனை இருக்கு? ஒரு பகடை ஊட்டப்படுறதுனால 2, 4, 6. டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதே வந்து 2 பகடை அப்படிங்கிறது ஊட்டினாங்க அப்படின்னா 6 பவர் n. அதாவது ஒரு பகடை ஊட்டும் பொழுது 6 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 2 பகடை ஊட்டும் பொழுது 6 பவர் n. அதாவது n அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம எத்தனை பகடை ஊட்டுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம மாறிட்டே இருக்கும். இப்போ 3 பகடை ஊட்டுறோம் அப்படின்னா 6 பவர் 3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? 6 பவர் 3 அப்படிங்கிறது 216 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 அப்படின்னா 6 பவர் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 36 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்க ஒரு பகடை அப்படிங்கிறத 6 பவர் 1 is equal to 6 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ். ஓகேங்களா? நமக்கு ஃபேவரபிளா எத்தனை சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். 4ஐ விட பெரிய எண் விழுவதற்கான நிகழ்தகவு. 4ஐ விட பெரிய எண் விழுவதற்கான நிகழ்தகவு. 4 கேட்கல, 4ஐ விட பெருசா இருக்கணும். அப்ப 5 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, மொத்தம் 2 சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரா இருக்கு. ஓகேங்களா? அப்ப மேல 2 வரும், 2/6 அப்படிங்கிறது ஆன்சர். இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 2 6. அப்ப 1/3 அப்படிங்கிறது நமக்கு நிகழ்தகவா கிடைக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 1/3 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். 6 பவர் n அப்படின்னா நமக்கு பகடைக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ். இதே இது வந்து நாணயத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நமக்கு மொத்தம் எத்தனை சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்? ஹெட் இல்ல டெய்ல், ஒரே ஒரு நாணயத்தை சொன்னோம் அப்படின்னா அப்ப டோட்டலா நமக்கு 2 சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப 2 பவர் 1, அதாவது 2 பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா படி நம்ம நாணயத்துக்கு கண்டுபிடிப்போம். இதே 2 நாணயம்னா 2 பவர் 2 n அப்படிங்கிறது எத்தனை நாணயங்கள் அப்படின்றத பொறுத்து. ஓகேங்களா? இது 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது அப்படின்னா 2 பவர் 3. அப்ப 8 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கும். 2 நாணயம்னா 4 அப்படிங்கிறது கிடைக்கும். நாணயத்துக்குனா 2 பவர் n, பகடைக்குனா 6 பவர் n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி.